குல்ஃபி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் இல்லாம சம்மர் எப்படிங்க போகும்? வெளியிலருந்து இதெல்லாம் நம்ம வாங்கி குடுக்கும்போது, இதில என்ன கலந்திருக்குமோ அப்படின்ற பயத்தோட வாங்கி குடுப்போம். உடனே கோல்டும் பிடிச்சிரும். இந்த மாரி ஒரு குல்ஃபிய நாமளே செஞ்சு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, குழந்தைங்க எப்பலாம் கேட்குறாங்களோ, அப்போ உடனடியா எடுத்து குடுக்கலாம். இதுக்கு 1 லிட்டர் அளவு பால் எடுத்து 1/2 லிட்டரா சுண்ட காய்ச்சிக்கணும். 4 ஸ்பூன் பால் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர பால்ல நல்லா கரைச்சுட்டு, நம்ம கொதிக்க வச்ச பாலோட சேர்த்து நல்லா கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். திக்கான பதம் வரணும். அப்படி வந்ததும் 50 கிராம் அளவு சர்க்கரை, ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும். அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து திக்கான பதம் வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இதோட 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பொடியா நறுக்கின முந்திரி, பாதாம், 4 ஸ்பூன் மில்க் மெய்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு, டம்ளர்ல இந்த மாரி ஊத்திட்டு, மேல பாலித்தீன் கவர் போட்டு நல்லா டைட்டா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு, நடுவுல ஓட்டை போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் குத்தி, ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 8 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு, தண்ணீல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த மாரி எடுத்தீங்கன்னா, குல்ஃபி ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.